எல்லாருக்குமே வந்து 12 ராசிகள் அந்த கட்டத்துல இருக்கும் இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ராசியுமே வந்து இப்போ வலிமையா இருக்கு அப்படின்னா, என்ன மாரியான பலன்கள் இருக்கும்? வலிமை இழந்திருந்தா என்ன மாரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒருத்தருக்கு வந்து மேஷ ராசி வந்து வலிமையா இருந்துச்சுன்னா என்ன மாரியான பலன்கள் இருக்கும் சார்? காலபுருஷனுக்கு முதல் ராசியாகப்பட்ட மேஷம் நெருப்பு ராசி. இந்த நெருப்பு ராசி ஒரு ஜாதகத்துல நல்ல வலிமையா இருக்குதுன்னா சுய கட்டுப்பாடு இருக்கும். எதையுமே கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. அந்த உணர்ச்சி வசப்படுற தன்மையை அவங்களுக்கு இருக்காது. எதையுமே ஒரு ஸ்டாண்டர்டாக செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துங்க. ஒரு வேலை செய்யறதுனால கூட அவ்வளோ சுறுசுறுப்பாக அந்த செகண்டில் முடிக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த மேஷம் ஒரு ஜாதகத்தில் வலிமையாச்சுன்னா நடைமுறைப்படுத்தும். இப்போ ரெண்டாவது மேஷம் கெட்டு போச்சு, ஜாதகத்தில் வந்து மேஷம் கடுமையாக பாய்ச்சிருச்சு. எடுத்த உடனேயுமே முதல்ல எல்லாத்துலேயுமே தயக்கம் காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. எதையுமே வந்து தைரியமாக செய்யறதுக்கு உண்டான சூழ்நிலை உருவாக்குது. எல்லாத்துலேயும் தயக்கம், நாளைக்கு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒட்மெண்ட் போடுறதுலையே வந்து அவங்களுடைய லைஃப்பை தொலைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த நெருப்பு தத்துவம் முதல்ல வந்து சரியில்லை, மேஷம் சரியில்லை அப்படின்னா பின்வாங்குதலை குறிக்கும். தைரியமும் முன்னாடி போகாமல் பின்னாடி வர்றதுக்கு உண்டான தன்மை வெளிப்படுத்தும். இரண்டாவதாக ஒரு விஷயத்தை அந்த நேரத்தில் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை போய் தாமதப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும். இப்போ படிக்கிற ஒரு குழந்தைகளுக்கு வந்து நல்லா படிக்கிறது உடனே அந்த நேரத்தில் அது படிக்குது அப்படின்னா அது காரணம் அங்கே வந்து மேஷம் நல்லா இருக்கும். படிக்கிற குழந்தை கொஞ்சம் எல்லாம் தள்ளி போட்டே இருக்குது அப்படின்னா அது காரணம் வந்து மேஷம் வலிமையாக இல்லை அப்படின்னு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேஷம் கெட்டு போச்சு அப்படின்ட்டா பல தோல்விகளுக்கு அடிப்படை காரணமாக அமைஞ்சு பின்னாடி என்ன வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காம ஏதோ ஒரு வகையில் செஞ்சு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு அவங்களும் பாதிச்சு அவங்கள சார்ந்தவங்களையும் பாதிக்க வைக்கக்கூடிய சூழ்நிலையில் யாருக்கு வரும்னா இந்த மேஷம்.